பிஇ ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து வாங்கலாமா அப்படின்னா, இதுலதான் ஒரு வார்னிங் சைன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபோன் இருக்கு. ஐபோன் எவ்வளவு ரேட்னா வாங்குறாங்க. ஆனா நார்மலான ஆண்ட்ராய்ட் போன்ல ஏகப்பட்ட பிராண்ட். ஆனா அதுல எல்லாருமே வாங்குறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. பட் நாம ஒரு கம்பெனி வச்சு நடத்துறோம் அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு நபரை வேலைக்கு அமர்த்த மாட்டோம். அவருடைய படிப்பு என்ன, அவருடைய தகுதி, அவருடைய உடல் திறன், அவரு எத்தனை வருஷம் வேலை பார்ப்பாரு, அவருக்கான தனித்திறமைகள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு இன்டர்வியூக்கு அப்புறம் தான் அவரை பணியமர்த்துவோம். அதே மாதிரிதான் ஒரு பங்கு சந்தையில ஒரு பங்கையும் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, அந்த இன்எலிஜிபிள் பயனாளியாக வரக்கூடிய அதே அளவு நஷ்டம் தான் இந்த ஸ்டாக்காலையும் நமக்கு வரும். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ஒரு பங்கை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதை பத்தி முழுசா நம்ம சோமவல்லியப்பன் சார் வந்து அல்ல அல்ல பணம் புத்தகத்துல எழுதியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணிட்டு ஒரு கம்பெனி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா, ஈவன் கிராஷ் டைம் இந்த ஸ்டாக் நீங்க வாங்கியிருந்தாலும் ஆஃப்டர் த ரெக்கவரி டைம் வந்து அது தன்னை போல நல்லபடியா ரெக்கவரி ஆகும். இப்போ நான் சொல்ல போற எல்லாத்தையுமே ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு செக்லிஸ்டா போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்டாக் அனலைசிஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செக்டார் பார்க்குறோம். அந்த செக்டார்னுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? கடந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் எப்படி இருக்கு? ஸோ டிக்ளைனா இருக்கா இல்ல மேல போயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த நீங்க பர்டிகுலரா வாங்க போற டோட்டல் செக்டாருமே டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அப் ட்ரெண்ட் மாறும் பொழுது நீங்க வாங்கினா நல்ல லாபம் பார்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் திங்கா சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் என்ன. ஸோ அந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் என்ன, கார்ஸ் தயார் பண்ணி விற்கிறாங்க. அது பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸுடைய கார்கள் ஏகப்பட்டதா நமக்கு சேல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்போ சேல்ஸ் வைஸும் அந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்ட்ராங் நாலேஜ் வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக அந்த ப்ராடக்டினுடைய ஃபியூச்சர் டிமாண்ட் என்ன. ஸோ எதிர்காலத்துல எல்லாரும் கார் வாங்குவாங்களா, எதிர்காலம் அதாவது 2030 இந்த டீசல் வெஹிக்கிள் பெட்ரோல் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ இவி செக்டாருக்கு அந்த கம்பெனி மாறிடுச்சா, அது மாறுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கம்பெனிக்கு இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ டாடா மோட்டார்ஸ் ஆல்ரெடி இவில கொஞ்சம் லான்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்காங்க. அதனால இந்த கம்பெனி இந்த ஃபியூச்சர் டிமாண்டையும் கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பெனியினுடைய காம்படிட்டர் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ டாடா மோட்டாருக்கு நிகரா ஏகப்பட்ட மாருதி சுசுகி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. பட் இருந்த போதிலும் நம்ம இந்த காம்படிட்டர்ஸோட நம்ம டாடா மோட்டார்ஸ் போட்டி விடுவதற்கு தகுதியான ஆளா தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதனுடைய ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ அந்த கம்பெனியினுடைய புக் வேல்யூ அப்படிங்கிறது என்ன. ஒரு ஸ்டாக்கினுடைய விலை வந்து 500 ரூபாய் இருக்கு. அந்த நீங்க மேலும் மேலும் கூட்டிகிட்டே போக மாட்டீங்களா. ஸோ இவங்ககிட்ட என்ன ஒர்த்து, ஸ்டாக் என்ன ஒர்த்து இருக்கு, இவங்க சொத்து மதிப்பு என்ன, இவங்களுடைய க்ரோத் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா பாப்பீங்க. அதே ஃபேக்டர் தான் இங்க இந்த புக் வேல்யூ அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ புக் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா நெட் அசெட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட் அசெட்னா என்ன? ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய சொத்து, நம்ம கொடுக்க வேண்டிய கடன்கள், டிவிடெண்ட் இதெல்லாம் கழிச்சது போக வரக்கூடியதான் நெட் அசெட். இந்த நெட் அசெட்டை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸா டிவைட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடியதான் புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புக் வேல்யூ ரொம்ப முக்கியம். இந்த புக் வேல்யூ உதாரணத்துக்கு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு புக் வேல்யூ 10 இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து 20 ரூபாயில சேல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா பிரைஸ் டு புக் வேல்யூ அப்படின்னு ஒரு ரேஷியோ. இந்த ரேஷியோ எதுக்கு அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய புக் வேல்யூ விட எத்தனை மடங்கு சேல் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனியினுடைய ஷேர் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ரொம்ப ஹையா ஒரு 100, 50 அந்த ரேஞ்சில் போனது அப்படின்னா கொஞ்சம் யோசித்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இது மெயினான ஃபேக்டர் கிடையாது. பட் இருந்தாலும் இது ஒரு கன்சிடரேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம டாடா மோட்டார்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த புக் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 300 கோடி அப்படிங்கிற ரேஞ்ச் தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஸ்டாக் இருக்கக்கூடிய ரேட் எவ்வளவுன்னா 310 ரூபா தான். அப்போ பிரைஸ் டு புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 1.1 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து செய்யலாம் ரொம்ப அட்ராக்டிவான பிரைஸ்ல இது வந்து சேல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கீங்க. பணம் அப்படிங்கறத நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா இபிஎஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன, ஏர்னிங் பெர் ஷேர், அதாவது இந்த கம்பெனியினுடைய ஒரு பங்கு எவ்வளவு ரூபாய் சம்பாதிக்குது அப்படிங்கிறது அதுல மெயின் ஃபேக்டர். ஸோ இந்த இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இதை கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ டோட்டல் ரெவன்யூ ஏர்னிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நெட் ஏர்னிங்ஸை டிவைட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸால டிவைட் பண்ணாங்கன்னா இபிஎஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இது நீங்க வந்து கால்குலேஷன் பண்ணி தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. எல்லா மணி கண்ட்ரோல் இந்த மாதிரி வெப்சைட்ல உங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த இதை நீங்க பாத்துட்டீங்கன்னா இபிஎஸ் எடுக்கிறோம். அந்த இபிஎஸ் வேல்யூ என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் இபிஎஸ் எவ்வளவு அப்படின்னா 300.74. அதாவது ஒரு பங்கு 300 ரூபாய் சம்பாதிக்கும். ஆனா இன்னைக்கு ஸ்டாக் ரேட் என்ன, 311 ரூபாய் கிட்ட தான் வித்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இபிஎஸ் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 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 பங்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்குது, அந்த சம்பாத்தியத்துக்கும்
ஸ்டாக் அந்த கரண்ட் பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் எத்தனை மடங்குல வித்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். இந்த கம்பெனி நம்ம வாங்கலாமா அப்படின்னா அதுக்கு ஒரு மெயின் ஃபேக்டர் இருக்கு. அதை பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா பிஇ ரேஷியோ. இந்த பிஇ ரேஷியோனா என்ன? அதுல இருக்கு பாருங்க, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ஸோ இப்போ பிரைஸ் என்னது? பிரைஸ் வந்து நான் சொன்னேன், ஒரு கம்பெனி 10 ரூபா லாபம் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க, அது 200 வித்துக்கிட்டு இருக்கு. அப்போ 200 டிவைட் பை 10 அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 அப்படின்னு வரும். இந்த பிஇல இண்டஸ்ட்ரி பிஇ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, முதல்ல செக்டார் அப்படின்னு பார்க்கணும். அந்த செக்டார்ல அந்த ஓவரால் செக்டார்ல உள்ள எல்லா கம்பெனிக்கும் ஆவரேஜ் பிஇ ஒரு 60 அந்த ரேஞ்சில் இருக்கு. நம்ம கம்பெனி பார்த்துருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ் கம்பெனியுடைய பிஇ ரேஷியோ வந்து 1 சம்திங் அப்படின்னு தான் இருக்கு. அப்ப பிஇ ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து வாங்கலாமா அப்படின்னா இதுலதான் ஒரு வார்னிங் சைன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ மக்கள் வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஐபோன் இருக்கு. ஐபோன் எவ்வளவு கட்டினா வாங்குறாங்க. ஆனா நார்மலான ஆண்ட்ராய்ட் போன்ல ஏகப்பட்ட பிராண்ட் இருக்கு. ஆனா அதுல எல்லாருமே வாங்குறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. பட் இந்த மொபைல்கள் டீடைல் வச்சு நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். ஸோ ஒரு பிரீமியமான மொபைல் எவ்வளவு ரூபா, 1,00,000 கொடுத்தா நான் வாங்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு மக்கள் போய் வாங்குறாங்க. 10,000 போன் அவைலபிளா இருந்தாலும் அதே கான்செப்ட் தான் பங்கு சந்தையிலையும். ஸோ ஒரு கம்பெனி நல்ல பிராண்டடா கம்பெனியா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல பங்குனுடைய விலை எவ்வளவு அதிகமா இருந்தாலும் வாங்க ரெடியா இருப்பாங்க. அப்ப அந்த பி ரேஷியோ இண்டஸ்ட்ரி பிஇயோட ஒரு 10% பிலோ ஆர் அபோவ் இருந்தா அதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ டாடா மோட்டார்ஸ் எல்லாம் ஒண்ணுதான் இருக்கு, அதனுடைய இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ 20-30 கிட்ட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாக்ல ஏதோ ஒரு வார்னிங் சைன் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க ஞாபகம். அதனாலதான் இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் வந்து ஓவரால் பிலோ நார்மலா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த பிஇ ரேஷியோ பார்த்தாச்சு, இபிஎஸ் பார்த்தாச்சு, புக் வேல்யூ பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, ஒரு பங்கு வாங்கும் பொழுது ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடியது சேல்ஸ் க்ரோத். அதாவது வருமானம் வந்து ஏகப்பட்ட வழியில ஒரு கம்பெனிக்கு வரும். ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணுவாங்க. அப்ப அதுல இருந்து ஏகப்பட்ட வருமானம் அவங்களுக்கு வரும். ஆனால் ஆப்ரேட்டிங் அவங்களோட மெயின் கோர் பிசினஸ் என்ன? அவங்க கார் சேல் பண்றது தான் அவங்களுக்கு மெயின் கோர் பிசினஸ். அந்த பிசினஸ்ல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதை நம்ம எதுல பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பெனிக்கு வருமானம் எங்க இருந்து வந்திருக்கு, லாஸ் எங்க இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் இதுல போட்டிருப்பாங்க. அதுல ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் அப்படிங்கறத நீங்க நல்லா பார்க்கணும். அது ரொம்ப ஓரளவு நல்ல ஹையா இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டாக் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். நிறைய கம்பெனி என்ன செய்வாங்கன்னா இன்வெஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியே என்ன செய்வாங்கன்னா ஒரு ஏர்னிங்ஸ் காமிப்பாங்க, பேலன்ஸ் ஷீட் நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி கம்பெனிகள்ல ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டோட கம்மியா இருக்கு அப்படின்னா அதை நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய சேல்ஸ் க்ரோத். ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கம்பெனியினுடைய விற்பனை, உதாரணத்துக்கு டாடா மோட்டார்ஸ் இருக்காங்கன்னா முதல் வருஷம் 1000 கார், 2வது வருஷம் 1100 கார், 10% கூடி இருக்கு. அடுத்த வருஷம் 12% கூடணும். அந்த மாதிரி கண்டினியூஸ் சேல்ஸ் க்ரோத் இருந்ததுன்னா அந்த கம்பெனியை நீங்க கண்ணு மூடிட்டு வாங்கலாம். எத்தனை பெரிய கிராஷ் வந்தாலும் அது கண்டிப்பாக மேல போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பங்கு சந்தையில ஒரு பேசிக்கான விஷயங்கள் இப்ப நான் சொல்லியிருக்கேன். இன்டெப்தான விஷயங்கள் ஃபர்தரா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்ஸ்ல சாம்பியன் ஆகி தமிழ்நாட்டோட ஆகுங்க. நன்றி, வணக்கம்.